ஹலோ கைஸ், இன்னைக்கு செல்வி குக்கிங் சேனல்ல ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபி தான் செய்ய போறேன். அரிசி பருப்பு சாதமும் அதுக்கு சைட் டிஷ் பொட்டேட்டோ ஃப்ரையும் செய்ய போறேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கர்ல 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து போட்டு தாளிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இதையெல்லாம் நல்லா வதங்கட்டும். காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மிளகா சேர்த்துக்கோங்க. நான் செய்கிறது கொஞ்சம் ஸ்பைசியாக தான் இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு தர்றப்ப மிளகா கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் மிளகாலாம் நல்லா வதங்கிருச்சு. இதில் தேங்காய் பீஸ் சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்கி சாஃப்ட் ஆகட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 1/4 கிளாஸ் துவரம் பருப்பு சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு 4 விசில் வச்சுக்கோங்க. விசில் அடங்கினதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூள், அதுக்கப்புறம் 1/2 கட்டி பூண்டு இடித்து மேலே சேர்த்துக்கிறேன். அப்புறம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் ஆப்ஷனல் தான், விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை சர்வ் பண்ணுறப்ப இதில் நெய் ஊற்றி சர்வ் பண்ணுங்கள், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பொட்டேட்டோ ஃப்ரை பார்க்கலாம். பொட்டேட்டோ ஃப்ரைக்கு எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இடித்த பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் பொட்டேட்டோ ஃப்ரை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை சேர்த்துட்டு அதில் கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் உருளைக்கிழங்க எண்ணெயிலே நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிச்சு தண்ணிலாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். நல்லா தண்ணிலாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு பார்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி அரிசி பருப்பு சாதம் செஞ்சு அதுக்கு உருளைக்கிழங்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.